Hi students, 7th chapter application of differential calculus exercise 7.7. Okay, we are going to see the first sum. Find intervals of concavity and point of inflection for the following functions. F of x equal to x into x minus 4 whole cube. Okay, we want to find concavity and point of inflection. Intervals of concavity and point of inflection. Intervals of concavity point of inflection என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? கொடுத்துருக்க f of x f dash of x கண்டுபிடிக்க போகிறோம். f dash of x டிஃபரன்ஷியேட் பண்ணி f double dash of x கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் f double dash of x equal to 0 போட்டு xக்கு ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அந்த வேல்யூஸ் வந்ததை இன்டர்வல் மேக் பண்ண போகிறோம். ஓகேயா? 3 இன்டர்வல்ஸ் மேக் ஆகுது. இப்போ இந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்க ஒரு பாயிண்ட் எடுத்து இதில் போடணும், f டபுள் டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணணும். டபுள் டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணி பாசிட்டிவ்னா கான்கேவ் அப்வர்டு, ஓகேயா, நெகட்டிவ்னா கான்கேவ் டவுன்வர்ட். ஓகேயா? இப்போ ஒரு டேப்லெட் காலம் வரைஞ்சிட்டு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் வந்து சைன் சேஞ்ச் ஆச்சுன்னா இட் ஹாஸ் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஓகேயா? இந்த கான்கேவ் அப்லேருந்து கான்கேவ் டவுன், கான்கேவ் டவுன்லேருந்து கான்கேவ் அப் போனால் சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. சைன் சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த பாயிண்டில் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த பாயிண்டில் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகணும். ஓகே, ஸ்டெப்பை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. மேக் அ இன்டர்வல். இன்டர்வலில் இருக்க ஒரு பாயிண்ட் எடுத்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? எஃப் டபுள் டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணி கிரேட்டர் தென் 0னா கான்கேவ் அப், லெஸ் தேன் 0னா கான்கேவ் டவுன். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் மீன்ஸ் டபுள் டேஷ் சேஞ்சஸ் இட்ஸ் சைன். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மீன்ஸ் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னாலும் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் கியூப். ஓகே, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னால் என்ன பண்ண போகிறோம்? யூவி மெத்தட். யூவி மெத்தடை எக்ஸை வச்சுக்கிறேன். இப்போ இது டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? பவர் ஃப்ரண்ட்டில் வரும் இல்லையா, 3x மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த டேர்மை வச்சுக்கிறேன். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. ஓகே, in this two terms x minus 4 whole square common, x minus 4 whole square common, balance 3x in the first term. Here ஒரு x minus 4 whole square வெளியே எடுத்துட்டோம். அப்போ ஒரு x minus 4 இருக்கும். ஓகே, அப்போ 3x plus x 4x minus 4. ஓகே, this one is f dash of x. Next we want to find f double dash of x. Double dash of x again UV method. Again UV method. x minus 4 whole square போட்டுக்கிறேன். 4x minus 4 differentiate பண்ணால் 4. So it is a constant 0. அப்போ 4. நெக்ஸ்ட்டு 4x minus 4 வச்சுக்கிறேன். இப்போ இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பவர் 2 ஃப்ரண்ட்டில் வரும். 2 into x minus 4. ஓகே, இப்போ x minus 4 ஹோல் ஸ்கொயர் 4 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இந்த டேர்மில் இங்கே ஒரு 4 காமனாக வெளியே எடுக்கலாம். இந்த டேர்மில் ஒரு 4 காமனாக வெளியேக்கலாம். இங்கே ஒரு 2 இருக்குது. ரெண்டு சேர்த்து 8 ஆயிடுச்சு. இந்த 4 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? x minus 1 இருக்கும். இங்கே ஒரு x minus 4 இருக்குது. ஓகே, இப்போ காமன் வெளியே எடுக்க போகிறோம். இந்த ரெண்டு டேர்ம்லையும் 4 காமனாக வெளியே எடுத்துடலாம். x minus 4 காமனாக வெளியே எடுத்துடலாம். ஓகே, பேலன்ஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் x minus 4. ஃபஸ்ட்டு டேர்மில் x minus 4 இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு 4 எடுத்துட்டோம். பேலன்ஸ் ஒரு 2 இருக்கும். 2 into x minus 1. ஓகே, அப்போ 4 into x minus 4. x minus 4 அப்படியே வச்சுக்கிறேன். இது 2 எலமெண்ட்டில் பண்ணலாம். 2x minus 2. அப்போ 4 into x minus 4, x plus 2x, 3x minus 6. 3x minus 6. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? f double dash of x equal to 0 போடணும். அப்போ இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0. அப்போ x minus 4 equal to 0, x equal to 4 கிடைக்கும். 3x minus 6 equal to 0ல் 3x equal to 6 ஆயிரும். இப்போ x equal to 2 கிடைக்கும். வந்த பாயிண்ட்ஸ் 2, 4. அப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு மேக் அ இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, ஃபஸ்ட்டு 2, 4 எக்ஸ் ஆக்சிஸில் எப்படி ஆர்டர் இருக்குமோ அது மாதிரி போட்டுக்கணும். ஓகே, இந்த இன்டர்வல்ஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 2, 2 கமா 4, 4 கமா இன்ஃபினிட்டி. 3 இன்டர்வல்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 2 ஃபஸ்ட்டு இன்டர்வலில் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி நான் வச்சுன்னா இங்கே 2க்கு அப்புறம் 1 இருக்கும், 0 இருக்கும், மைனஸ் 1 இருக்கும், மைனஸ் 2 இருக்கும். நான் 0 எடுத்துக்கிறேன். என்னனாலும் எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாம், மைனஸ் 1 எடுத்துக்கலாம், என்னனாலும் எடுத்துக்கலாம். நான் 0 எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 0 இதில் போடணும், எஃப் டபுள் டேஷில் போடணும். எஃப் டபுள் டேஷ் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? இதுதான் எஃப் டபுள் டேஷ். இதில் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம். ஓகே,
அப்போ 4 into 0 minus 4 இங்கேயும் 0 ஆயிரும் 0 minus 6 that is 4 minus 4 minus 6 எனக்கு வேல்யூ தேவையில்லை பாசிட்டிவாக நெகட்டிவாக தேவை ரெண்டு மைனஸ் என்ன ஆயிரும் மல்டிப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் ஆயிரும் we get a positive value greater than 0 2,4 கேட்டல 3 x equal to 3 எடுத்துக்கிறேன் இதில் பண்ணோம் f டபுள் டேஷில் கீப் இன் யூர் மைண்ட் ஓகே டபுள் டேஷில் பண்ணோம் 4 3 minus 4 இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 9 minus 6 அப்போ 4 into minus 1 plus 3 அப்போ we get negative less than 0 okay here 4 comma infinity x equal to என்ன எடுத்துக்கலாம் 5 எடுத்துக்கலாம் double dash of 5 4 into 5 minus 4 5 3s are 15 minus 6 that is 4 into 1 into 9 all positive greater than 0 வந்ததை என்ன பண்ண போகிறோம் ஒரு டேப்லர் காலம் ஃபில் பண்ண போகிறோம் இன்டர்வல்ஸ் எடுத்துக்கிறேன் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 2 கமா 4 கமா இன்ஃபினிட்டி எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் கிரேட்டர் தேன் 0 கண்டுபிடிச்சோம் பாசிட்டிவ் லெஸ் தேன் 0 கண்டுபிடிச்சோம் நெகட்டிவ் கிரேட்டர் தேன் 0 பாசிட்டிவ் ஓகேயா இப்போ கான்கேவிட்டி என்னன்னோ பாசிட்டிவ்னா கான்கேவ் அப்வேர்டு இங்கே போகும் கான்கேவ் அப் ஆகும் மேலே போகுது அப்பு அடுத்து நெகட்டிவ்னா டவுன் ஆகுது கான்கேவ் டவுன் ஆகுது அடுத்து பாசிட்டிவ்னா கான்கேவ் அப் ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறது டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எந்த பாயிண்டில் 2ன்ற பாயிண்டில் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும் அப்போ எஃப் ஆஃப் 2னா கொடுத்துருக்க சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகே அப்போ 2 into 2 minus 4 whole cube அப்போ 2 into minus 2 whole cube that is minus 8 அப்போ minus 16 அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் 2, minus 16 ஓகே நெக்ஸ்ட்டு கான்கேவ் டவுன் டு கான்கேவ் அப் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சைன் சேஞ்ச் ஆனாலே பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் எந்த பாயிண்டில் 4ல் அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் இட் சைன் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இதை இதில் பண்ணணும் எஃப்பில் சப்ஸ்டியூட் பண்ணணும் எஃப் ஆஃப் 4 into 4 minus 4 whole cube 0 அப்போ the point of inflection 4, 0 ரெண்டு point of inflection okay second sum f of x equal to sin x plus cos x 0 less than or equal to x less than 2 pi trigonometry value we want to find concavity and the point of inflection f of x equal to sin x plus cos x first என்ன கண்டுபிடிக்கணும் f dash of x sin x differentiate பண்ணா cos x differentiate பண்ணா minus sin x next என்ன கண்டுபிடிக்கணும் f double dash of x cos x differentiate பண்ணா minus sin x differentiate பண்ணா cos x ஓகே அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ minus sin x minus cos x f dash of x f double dash of x next step f double dash of x equal to 0 அப்போ minus sin x minus cos x equal to 0 ஓகே minus cos x go to that side plus cos x டினாமினேட்டில் கொண்டு வந்துடுறேன் அப்போ இங்கே 1 ஆயிரும் அப்போ minus sin x divided by cos x equal to 1 sin x by cos x நான் என்ன எடுத்துக்கலாம் tan x எடுத்துக்கலாம் minus tan x equal to 1 அப்போ tan x equal to minus 1 அப்போ tan வந்து எந்தெந்தெல்லாம் minus 1 இருக்கும் 3 pi by 4 7 pi by 4ல் இருக்கும் ஓகே 3 pi by 4 7 pi by 4ல் minus 1 இருக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு 0 to 2 pi நம்ம கொடுத்துருக்காங்க இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க 0 to 2 pi 0 to 2 pi 3 pi by 4 7 pi by 4 அப்போ இந்த இன்டர்வல்ஸ் ஆர் 0 to 3 pi by 4 3 pi by 4 to 7 pi by 4 7 pi by 4 to 2 pi ஓகே அட் 0, 3 pi by 4 3 pi by 4னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 3 into 45 3 into 45 means 135 அப்போ 0 to 135னா இடையில pi by 2 எடுத்துக்கலாம் pi by 6 எடுக்கலாம் pi by 3 எடுக்கலாம் pi by 4 எடுக்கலாம் நான் pi by 2 எடுத்துக்கிறேன் ஓகே f double dash of pi by 2 minus sin pi by 2 minus cos pi by 2 minus sin pi by 2 1 அப்போ minus 1 this one is 0 அப்போ minus 1 less than 0 negative ஓகே next 3 pi by 4 to 7 pi by 4 3 pi by 4 to 7 pi by 4 7 pi by 4 na 7 into 45 315 ஓகே நமக்கு 3 into 45
135. 7 into 45 315. In between 180 இருக்கும் 270 இருக்கும். ஓகேயா, நான் 180 எடுத்துக்கிறேன். x equal to பைன்னு எடுத்துக்கிறேன். அப்போ f double dash of pi equal to இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் double dashல minus sin pi minus cos pi. sin pi value 0. cos pi value minus 1. அப்போ minus of minus 1 plus 1 greater than 0 positive. Okay. Next is 7 pi by 4 to 2 pi. That is 315 to 360. Okay, எனக்கு ரேடியன்ஸில் எழுதுகிற கஷ்டம், அதனால் x equal to 330 நான் எடுத்துக்கிறேன். 330. அப்போ f double dash of 330 னா minus sin 330 minus cos 330. ஓகே, அப்போ minus sin இதை நான் எப்படி எழுதிக்கலாம், 360 minus 30 எழுதிக்கலாம். இதையும் அதே மாதிரி minus cos 360 minus 30 எழுதிக்கலாம். ஓகே, 360 minus theta fourth quadrantல sin நெகட்டிவ்னால இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே காஸ் வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ், அதனால் காஸ் 30 அப்படி வருது. அப்போ sin 30 1/2, cos 30 minus √3/2. அப்போ 1 minus √3/2. This one is 1 √3 ஓட வேல்யூ 1.732. ஓகே, this one is a bigger value. இப்போ நெகட்டிவ் இருக்கிறதுனால less than 0. இப்போ என்ன பண்ணணும், டேபிள் காலம் இன்டர்வல்ஸ் 0 to 3 pi by 4, 3 pi by 4 to 7 pi by 4, 7 pi by 4 to 2 pi. Double dash of x நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே, கான்கேவிட்டி நெகட்டிவ்னா கான்கேவ் டவுன்வேர்டு, டவுன் ஆகுது, கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. பாசிட்டிவ்னா அப்வேர்டு, மேலே போகணும். அதேமாதிரி நெகட்டிவ்னா கான்கேவ் டவுன்வேர்டு. ஓகே, இங்கே எனக்கு சைன் சேஞ்சஸ் இருக்குது, நெகட்டிவ் டு பாசிட்டிவ், பாசிட்டிவ் டு நெகட்டிவ். விச் பாயிண்டில் நெகட்டிவ் டு பாசிட்டிவ், 3 pi by 4ல். அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் இட் சைன் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 3 pi by 4 ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணணும், எஃப்பில் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் 3 pi by 4 ஈக்குவல் டு சைன் 3 pi by 4 ப்ளஸ் காஸ் 3 pi by 4. இப்போ சைன் 3 pi by 4 நம்ம எப்படி எழுதலாம், பை மைனஸ் பை பை 4னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் காஸ் பை மைனஸ் பை பை 4. தட் இஸ் சைன் 180 மைனஸ் தீட்டா. 180 மைனஸ் தீட்டா செகண்ட் குவாரனில் சைன் பாசிட்டிவ், அப்போ சைன் பை பை 4. காஸ் பை பை 4, காஸ் வந்து செகண்ட் குவாரண்ட்டில் நெகட்டிவ், தட் இஸ் மைனஸ் காஸ் பை பை 4. ஓகே, 11th படித்த இந்த டேர்ம்ஸ் ட்ரிக்னாமெட்ரி டேர்ம்ஸ் தரவா ஞாபகத்தில் இருந்தால் ஈஸி. ஓகே, sin pi by 4 1/√2 minus cos pi by 4 1/√2. That is subtract 0. அப்போ the point of inflection 3 pi by 4, 0. Okay, next f double dash of x changes its sign at x equal to which value, 7 pi by 4. Negative, positive to negative, from positive to negative. f of 7 pi by 4. அப்போ sin 7 pi by 4 plus cos 7 pi by 4. இந்த 7 pi by 4 நான் எப்படி எழுதிக்கலாம், sin 2 pi minus pi by 4 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 8 pi minus pi 7 pi ஆயிரும். 2 pi minus pi by 4 cos 2 pi minus pi by 4. ஓகே, 2 piனா 360 minus theta. 360 minus theta which quadrant, fourth quadrantல sin negative, cos positive. அப்போ sin pi by 4 cos pi by 4. So it's a minus 1/√2 plus 1/√2 0. But the point of inflection 7 pi by 4, 0. அப்போ point of inflection, 2 point of inflections, 3 pi by 4, 0, 7 pi by 4, 0. Third sum, f of x equal to 1/2 e power x minus e power minus 6. f of x equal to 1/2 e power x minus e power minus 6. ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f dash of x கண்டுபிடிக்கணும். அப்போ f dash of x equal to 1/2 e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தான். ஓகே, e power minus x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power minus x இன்ட்டு ஒரு -1 வரும். இந்த பவரில் மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -1 வரும். அப்போ அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ் ஆயிடுச்சு. இந்த டேர்ம் e power x அப்படி வரும். இங்கே e power minus எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e power minus x இன்ட்டு -1. ஓகே, அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேரும்போது ப்ளஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். அப்போ 1/2 e power x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e power x
திரும்ப இந்த பிளேஸில் e பவர் மைனஸ் சிக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் e பவர் மைனஸ் சிக்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ 1/2 e பவர் எக்ஸ் மைனஸ் e பவர் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. 1/2 go to that side 0. அப்போ e பவர் எக்ஸ் மைனஸ் e பவர் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. மைனஸ் டேர்ம் go to that side. அப்போ இது e பவர் எக்ஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் சிக்ஸ். ஓகே, அந்த e பவர் மைனஸ் சிக்ஸை நான் எப்படி எழுதிக்கலாம், 1/e பவர் எக்ஸ்னு எழுதிக்கலாம். 1/e பவர் எக்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த e பவர் எக்ஸை எல்ஹெச்எஸில் கொண்டு போகிறேன். e பவர் எக்ஸ் இன்ட்டு e பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. e பவர் எக்ஸ் இன்ட்டு e பவர் எக்ஸ் e பவர் 2x பவர் ஆட் பண்ணிக்கணும் இல்லையா. e பவர் 2x இந்த ஒன்றை நான் எப்படி எழுதிக்கலாம், e பவர் ஜீரோன்னு எழுதிக்கலாம். e பவர் ஜீரோ பவரை ஈக்குவேட் பண்ணால் 2x ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இன்டர்வல் மேக் பண்ண போகிறோம். மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஜீரோ, ஜீரோ கமா இன்ஃபினிட்டி. அப்போ இந்த இன்டர்வல்ஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஜீரோ, ஜீரோ கமா இன்ஃபினிட்டி. இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஜீரோவில் நான் என்ன எடுத்துக்கலாம், மைனஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் எஃப் டபுள் டேஸில். எஃப் டபுள் டேஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 1/2. டபுள் டேஸ் என்ன கண்டுபிடிச்சோம், டேர்ம். ஓகேயா, அப்போ e பவர் மைனஸ் ஒன் மைனஸ் e பவர் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ 1/2 e பவர் மைனஸ் ஒன்னை நான் எப்படி எழுதிக்கலாம், 1/eன்னு எழுதிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1/2 1 மைனஸ் e ஸ்கொயர் பை இ. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 மைனஸ் e ஸ்கொயர் பை இ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த இ ஸ்கொயர் டேர்ம் வந்து பாசிட்டிவாக இருக்கும், பெரிய நம்பராக இந்த ஒன்றை விட அதிகமாக இருக்கும். அதனால் லெஸ் தேன் ஜீரோ. லெஸ் தேன் ஜீரோ. அட் ஜீரோ டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஈக்குவல் டு 1. 1 சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1/2 e பவர் 1 மைனஸ் e பவர் மைனஸ் 1. எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் டபுள் டேஸில். 1/2 e மைனஸ் 1/e. அப்போ 1/2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது e ஸ்கொயர் மைனஸ் 1/e. e ஸ்கொயர் 1 விட அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டேன், அதனால் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்போ இந்த இன்டர்வல்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஜீரோ, ஜீரோ கமா இன்ஃபினிட்டி. டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ, ஃபஸ்ட்டு லெஸ் தேன் ஜீரோ நெகட்டிவ், கிரேட்டர் தேன் ஜீரோ பாசிட்டிவ். அப்போ கான்கேவிட்டி கான்கேவ் டவுன், லெஸ் தேன் ஜீரோனா டவுன் ஆகும், கான்கேவ் அப் பாசிட்டிவ்னா. இப்போ டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே நெகட்டிவில் இருந்து பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுது எந்த பாயிண்டில், ஜீரோன்ற பாயிண்டில். அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் எஃப் டபுள் டேஸில், சாரி எஃப்பில் சப்ஸ்டியூட் பண்ணணும். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும், இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், எஃப்பில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஜீரோன்ற பாயிண்ட்டை எஃப்பில் சப்ஸ்டியூட் பண்ணனா 1/2 e பவர் ஜீரோ மைனஸ் e பவர் மைனஸ் ஜீரோ, தட் இஸ் e பவர் ஜீரோ 1. e பவர் மைனஸ் ஜீரோ ஆல்சோ 1, தட் இஸ் 1 மைனஸ் 1 ஜீரோ ஆயிரும். அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் 0,0. we get a answer. இங்கே எனக்கு இன்டர்வல் வந்து 2 இன்டர்வல் கிடச்சதுனால ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் தான், 0,0. we get a answer. Okay, thank you students.